வணக்கம், மீண்டும் என் பாட்காஸ்ட்க்கு வருகை. வெல்கம் பேக் டு மை பாட்காஸ்ட். இன்னைக்கு Law 37 we are running very close to finish the book. And Law 37 வந்து படிங்க தம்பி சார். Law 37. Create compelling spectacles. Striking imagery and grand symbolic gestures create the aura of power. Everyone responds to them. Stage spectacles for those around you, then full of arresting visuals and radiant symbols that heighten your presence. Dazzled by appearances, no one will notice what you're really doing. சொல்லுங்க ஆனந்த் சார், டூ மெனி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நீங்கள் இறங்கி பட்டுன்னு அடிக்கலாம், இந்த பக்கம் வேணா திரும்பினாலும் அடிக்கலாம். தஞ்சாவூர் கோவில் இஸ் த பிகஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கிராண்டியூட் ஸ்பெக்டக்கிள். 1000 years after ராஜராஜ சோழன் we are thinking of ராஜராஜ சோழன். தஞ்சாவூருக்கு அது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக உலகம் ஃபுல்லாக வந்து சோழா டைனாஸ்டி ஹஸ் அவுட்ஷைன்ட் பாண்டவாஸ் அண்ட் சேராஸ் அது மாதிரி ஒரு மேக்னிஃபிசண்ட்டாக கட்டாதனால பிரஜதீஸ்வரர் டெம்பிளும் கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிளும் has meant that the Chola dynasties can average foreign tourist in India will know Chola dynasty better. So the Pandya though in Madurai Meenakshi is very famous, it's not attributed to the Pandyas as the ராஜராஜ சோழனுக்காக அந்த பெரிய டெம்பிள் கிளியராக அவரது சோழா டைனாஸ்டின்னு அசைனால மாதிரி அசைனால. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம், அதே மாதிரி பல்லவர்களுக்கு மகாபலிபுரம். thousands of years later those symbolisms and acts of grandeur are still remembered. அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் ஹவுஸை பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் பீரியட் டிசைன் நம்மளுக்கு தெரியும், ராஷ்டிரபதி பவன் அண்ட் தி பார்லிமெண்ட் ஹவுஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிம்பிளிசம் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற ஒரு சிம்பிளிசம். இந்த எல்லா பெரிய லீடரும் எல்லா பெரிய சினிமாக்காரனும் இதை டெஃபினட்டாக பண்ணுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸு ஷோ ஒரு சிம்பிளிசம் க்ரியேட் பண்ணுறதுல ஷாருக் கான் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் ரோட்டில் போய் யாரும் என்னை ரெகனைஸ் பண்ணலன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஷாருக் கான் ஆக்சுவலாக நீங்கள் நேராக போய் எங்கேயாவது ஃபோட்டோ தேடி பார்த்தீங்கன்னா வித்தவுட் டையிங் அண்ட் மேக்கப் பார்த்தீங்கன்னா அது ஷாருக் கான் மாதிரியே இருக்காது. இப்போ வெள்ள முடியும் அதுவும் இதுவும் இருக்கும். ஹி வில் நாட் ஷோ ஹிஸ் ரியல் இமேஜ். ப்ராப்பர்லி க்ரூம்டு இமேஜஸ் தான் வெளில வரும். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரஜினிகாந்த். இங்கே எல்லாத்தையும் ரியலாக காமிச்சிட்டு சினிமாவில் அவரோட இமேஜை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி ஒரு ஃபேண்டசியில் காமிச்சிட்டு இருந்தார். ஸோ அது சினிமாக்காரனாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், பாலிட்டிஷியனாக இருக்கட்டும், கிரிக்கெட்டராக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கிராண்ட் இமேஜரி அண்ட் எல்லாமே இருக்கும். தே வில் ஹேவ் அ ரிச்சுவல், இதை தான் பண்ணுவான்னு. ஸோ கிளைவ் லாய்டு வந்து ஒரு மாதிரி வாக் பண்ணுவான். நான் எங்கள் டைமில் அவன் பெரிய ஆள், அதை நான் ரொம்ப இமிட்டேட் பண்ணி ஆச்சு ஷோல்டரே எனக்கு ஸ்தூப்ப ஆரம்பிச்சிருச்சு அட் ஒன் பாயிண்ட். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்டைல் ஆஃப் டூயிங் திங்ஸ். த வே யூ ட்ரெஸ், த வே யூ ஷோ ஆஃப், இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் வெளியில் காட்டும். இந்த நீங்கள் அந்த இப்போ வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை பார்த்தீங்கன்னா எப்போதும் பிளாக்லேயே இந்த டர்ட்டில் நெக் ஸ்வெட்டர்லேயே இருப்பான். ஜகர்பர்க் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஷர்ட்டை மாட்டினே சுற்றினா இருப்பான். ஆல் திஸ் இஸ் இமேஜரி. அவனால் என்ன ட்ரெஸ்ஸு வேணால் வாங்க முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். பட் ஹீ டஸ் திஸ் ஒர்க். அதே மாதிரி தான் எல்லா பெரிய ஆட்களும் இது மாதிரி பண்ணி. இப்போ கருணாநிதி, கலைஞர் எடுத்திங்கன்னா ஒரு பிளாக் கூலிங் கிளாஸஸும் ஒரு ஷால், ஒரு பர்டிகுலர் கலர் ஷாலும் போடாமல் வெளியே வர மாட்டார். ஸோ இதெல்லாம் தான் இமேஜரி. இட் கேன் பி ஆஸ் கிராண்டியூர் ஆஸ் தஞ்சாவூர் அண்ட் ஆர் as much simple as a shawl from கலைஞர். இதெல்லாம் people associate with that leader. இப்போ அந்த பாரதியாரை வந்து ஒரு பாப்புலர் இமேஜரியில் முஸ்டாச் அண்ட் தலப்பாவோட இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக ரிசர்ச் பண்ணி பாரதியோட ஆக்சுவல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி டிசப்பாயிண்டிங். பட் இப்போ வந்து ஞானின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா அவர் கண்ணு இமேஜே இல்லாமல் வெறும் மீசை தலப்பா வச்சு அது பாரதின்னு ஒன்று இமேஜ் கிரியேட் பண்ணார். தீஸ் கைண்ட் ஆஃப் இமேஜரிஸ் ஆர் வாட் இஸ் ஹி இஸ் டாக்கிங் அபவுட். இட் பிகம்ஸ் லார்ஜர் தென் லைஃப். வீரபாண்ட கட்டபொம்மன் became larger than life because of Shivaji's movie, not because அதுக்கப்புறம் தான் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு. he was a minor chieftain, brave chieftain though, but கட்டபொம்மன் சிவாஜி நடிச்சப்புறம் தான் கட்டபொம்மன் became கட்டபொம்மன். ஸோ இது மாதிரி வாவோசியை வந்து சிவாஜி நடிச்சதுனால it became very imagery remains even today very stark. So this is what I wanted to say. நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், திஸ் இஸ் வெரி ட்ரூ. அந்த பர்சன் ஹூ யூசஸ் இஸ் த பெஸ்ட் ஐ வுட் சே நமக்கு எல்லாரும் தெரிஞ்சவர் வந்து ரஜினிகாந்த் தான். அவர் ஒரு படத்துலையும் வந்து பீப்புள், அவரோட ஃபேன்ஸ்லாம், இஃப் யூ தே ரிமெம்பர், தே ஒன்ட் ரிமெம்பர் த ஸ்டோரி ஆஃப் த மூவி, they won't even remember the goddamn songs in the movie.
what they'll remember is our punchline. The punchline தான் what this law is about. He'll create this grand image. அந்த ஆட்டோலேருந்து இறங்குது, ஸ்டைலாக அப்படி சிகரெட் தூக்கி போடுது, கண்ணாடி கூலிங் கிளாஸ் போடுது. அதனால தான் படமே ஓடும். அந்த ஃபர்ஸ்ட் 5 minutes அந்த டாயிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த அனிமேஷன் வருது, எல்லாம் டிக்கெட்லாம் கிச்சு தூக்கி போட்டு அப்படியே ஆன்னு கத்துவாங்க எல்லாரும். அப்புறம் they get mesmerized. Then they'll forgive whatever is lacking in the story. Whatever is lacking in the rest of the movie is all forgiven and forgotten because Rajinikanth caters to that, creates that magic in the first 5-10 minutes of entrance in the scene. And that is choreographed and it's thought of it very well. Our first movies la our first பண்ணும்போது அவர் villain act பண்ணுவார். அதெல்லாம் no one really remembers those. No one remembers those. But those are the important movies where he realized and he honed that skill. அவர் நடக்க விதம், அவரோட hair style, இந்த சிகரெட் தூக்கி பிடிக்கிறதே வந்து he was the second hero in that movie. கரெக்ட். யாரோ போய் பாலச்சந்தர்கிட்ட சொல்லிட்டான் ஒரு கேமராமேன், இந்த ஆள் சிகரெட் தூக்கி போட்டு ஸ்டைலாக பிடிப்பான்னு. அதில் ஒரு செகண்ட் ஹீரோவாக இருக்கிற படத்தில் அதை இன்கார்பரேட் பண்ணுவாங்க. அது பெரிய ஹிட் ஆன அப்புறம் அவன் எல்லா படத்துலையும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டான். And if you notice, even he's very famous and very big in Japan. And the reason why he's famous and big in Japan is not because the movies are art movies or anything. They love him because he kind of gives the symbolism, what he creates, strikes a chord with the Japanese people, with their folklore and their samurais and all that. He kind of vibes with it. அந்த நடக்க விதம், அவர் தைரியமாக பேசுது, அந்த dialogue, punch dialogue பண்ணுது. And if you see Japanese movies and Japanese plays, it's very similar to that. So that's why the Japanese people, though they don't understand the language, they have an affinity towards them. இன்ஃபேக்ட் முத்துங்கிற படத்தை டான்சிங் மகாராஜான்னு வச்சு பெரிய ஹிட் அது ஜப்பானில். ஒரு ஜாப்பனீஸ் ஃபேன் அசோசியேஷன் அவருக்கு. அதுக்கப்புறம் பாபாங்கிற படம் பயங்கர ஃப்ளாப், ஓவராக பண்ணிட்டார். அதில் ஒரு ஜாப்பனீஸ் ஃபேனை வேற ஒரு கேரக்டராக கொண்டு வந்து போட்டுருவார். அதில் as a note to his Japanese fans. This is what symbolism is all about. And if you really dive deep down in this past, I mean, not the past of Rajinikanth, dive in the past of history and see for books. This book draws inspiration from one of Anand's favorite books, which now he'll tell a lot more about once I tell him which one it is. It's Machiavelli's book, The Prince. Yes. The book, this 48 laws is nothing but a modernization of the book Prince. If you want to read from the source of 48 laws, you should read Machiavelli's book. But it's very difficult to understand Ama. how an ideal prince should be. Correct. How he should hold on to power. How he should hold on to power. Nothing can surpass Machiavelli in that. Correct. அதில் வந்து ஒரு பாட்டில் சொல்லுவார், people are always impressed by superficial appearance of things. The prince should at fitting times of the year keep people occupied and distracted with festivals and spectacles. நம்ம ஊரில் அது ரொம்ப ஃபேமஸ். நம்ம பாலிட்டிஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த ரீஜனில் லோக்கலாக என்ன அம்மன் கோயில் என்ன நடக்குது, இல்லாட்டா அந்த ராமன் கோயில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு திஸ் crosses religion also, be it Muslims, Christians or Hindus. All these guys will immediately be participating in all the festivals, contributing. அங்கே வந்து it's got nothing to do with politics. ஆனால் பொலிட்டிக்கல் போஸ்டர்ஸ்லாம் ஓட்டி அப்படியே அவங்க தான் அந்த கோயிலே கட்டின மாரி, அவங்க பார்ட்டி தான் எல்லாமே பண்ணது மாரி, ராமாவே அந்த பார்ட்டி தான் கொண்டு வந்தது மாரி பண்ணுவாங்க. And it's really funny and people vibe with it. People start swallowing it wholeheartedly because people have enough sorrows in life and they don't want to face the harsh realities of life. So they'll dive and swallow it hook, line and sinker. And they'll forget. இப்போ நடக்க காரியத்துலலாம் மறந்துடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த தேங்காய் உடச்சோம், இந்த பாலை ஊற்றினோன்னு உட்காந்துருப்பான். என்ன சொல்றீங்க ஆனந்த்? That's true. கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. என்ன அப்படியே that's true னு ஒப்புன்னு விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் எல்லா பெரிய ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன்ஸு எல்லா இடத்துலையும் லீடர்ஸ் வில் பி தேர். ஏன்னா பிகாஸ் தட்ஸ் வாட் பீப்புள் தே திங்க் பீப்புள் வாண்ட் தட் அண்ட் தே இமேஜின் இட். If you go back 50-60 years, our freedom fighters, the leaders didn't have to do all this. No, but if you see, the problem was, the reason why this in India especially, religion and politics got combined together was, during the British rule, they banned political gatherings. So the only way we could get our voices heard and assemble as a political dissent was... ஆமாம், நீங்களே சொல்லுங்கள் என்னாச்சுன்னு மகாராஷ்டிராவில். திலக் வந்து கணேஷ் சதுர்த்தி ஃபெஸ்டிவலில் ஹி யூஸ்ட் இட் டு கெட் க்ரௌட்ஸ். பட் காந்தி வாஸ் சூப்பர். காந்தி எந்த கோவிலுக்கும் போனதாக நம்மளுக்கு இமேஜஸ்லாம் ரொம்ப கிடையாது, போயிருப்பாரா இருக்கும். பட் காந்தி கோவில்லாம் கிடையாது. காந்தி அவரையே கடவுளாக மாற்றிட்டார். பை embracing the image of a poor Indian, he became the Mahatma. Aesthetic Indian. Adan first most symbolic thing in Hinduism vandu the man who's a sannyasi, he gives up everything, he renounces the world. நம்மளோட சாமியாரங்களே அதானே. அது அப்படியே பயங்கரமா எடுத்து he turned it into a very powerful image. He made it into a very powerful image. A man without any upper cloth, man with a line cloth, property, nothing.
No, No worldly possessions. No worldly possessions. So, but G.D. Birla was famous for saying they had to spend a lot of money to keep him poor. Or The striking imagery of him lying on the cot and doing fasting. பாவம் நம்ம இவர் ட்ரை பண்ணாரு. அவர் ரீசெண்டா நம்ம இருக்கிற தொப்பிலாம் போட்டு போய் டெல்லியில படுத்து எல்லாம் தந்து பார்த்தாரு. அப்படியே ஆம் ஆத்மி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் ஆம் ஆத்மி தூக்கின்னு போயிட்டாங்க. கடைசியில் அவரை டம்ப் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்லி டம்ப். அட்ரஸ் இல்லாமல் ஆயிட்டாரு அவர். கோமாளி. See, these guys are not. Gandhi was a past master. Nobody could do it to him. Nobody People could. tried. Mind you, people tried at his times to sideline him. And he, even Nehru tried at times. No, nobody could sideline him. He was a past master. He has become a demigod. Another Einstein said, generations to come will never believe that such a man ever walked on this earth. Yes, and even Nelson Mandela learned that in prison. Yes. Before he went to prison, he was trying all kinds of things, didn't work out. He violent army, எல்லாம் try பண்ணான். Once he went to jail. Started reading books. And read Gandhi. He copied him. And Barack Obama was very successful. Once asked whom among the dead, who do you like to have lunch, dinner with? He said Gandhi. I would like to learn from him. Correct. So in Gandhi is one of the greatest of them all. Correct. Today's law was very interesting. I hope you guys got something out of it, which was useful. But the thing to remember is, if you do too much of it, too much of anything of a good thing can turn to a bad thing. ஒரேடியா வேஷம் போட்டு ஒரேடியா டான்ஸ் பண்ணியிருந்தேன்னா நம்ம இங்கே ஒரு கல்கி சாமி இருந்தாரு. சும்மா அப்படி எப்படி கையெல்லாம் காமிச்சு டான்ஸ்லாம் பண்ணிது. ரொம்ப வேஷம் பண்ணாரு. You should know when to pull the line. Correct. Where to stop. You should know. Correct. The reversal can be very painful. Yes, and the law of karma is always true. What you do to others will come back to haunt you. And when it haunts you, it's going to be real bad. So always think twice before you do anything, and always try be kind and generous to everybody on this planet. Our time is very short and limited. Thank you, and I hope you guys enjoyed this session as much as I enjoyed talking about it. See you guys tomorrow. See you guys tomorrow. Bye.